ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் கிட்ஸ். ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் ஃபோனிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எதுக்கு நம்ம ஃபோனிக்ஸ் படிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபோனிக்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். இந்த ஃபோனிக்ஸ் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சீக்கிரமாகவே ரீடிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ரீடிங் கெப்பாசிட்டி அப்படின்றது சீக்கிரமாகவே ரீட் பண்ண தெரிஞ்சுவாங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டரோட சவுண்ட்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ஈஸியாகவே ரீட் பண்ணிக்குவாங்க. அந்த ஐடென்டிஃபை சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சவுண்ட்ஸை வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வேர்டை ரீட் பண்ணிடுவாங்க. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புக் ரீடிங் இருக்கு இல்லையா, ரீடிங் புக்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாகவே வரும். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அகாடமிக் ஸ்கில்ஸ் இல்லையா, கொஞ்சம் வளர 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 அவங்களுக்கு அந்த அகாடமிக் ஸ்கில்ஸ் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு லெட்டரை வந்து ஒரு வேர்டை வந்து நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோம், அதோட ஸ்பெல்லிங் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்காது. இந்த ஃபோனிக்ஸை வந்து நம்ம படிக்கிறதுனால அந்த லெட்டர் மெமரைஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேர்டோட ப்ரொனன்சியேஷன் இப்போ பண்ணுறோம், ஸோ பெரிய ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதை ஸ்பெல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபோனிக்ஸ் அப்படின்னா என்னன்ற பேசிக்கை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோனிக்ஸ் ஒவ்வொரு லெட்டரோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.